அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட நாவல் ஃபியூச்சர் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் சொல்லப்பட்ட பகுதி 4 பத்தி முழுக்க முழுக்க இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன் ஷாட்ல நம்ம பார்க்கலாம். சோ எல்லா விஷயத்தையுமே குயிக்கா நான் சொல்லிடுறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கலாம் கமெண்ட்ல. ஓகேங்களா? சோ இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினா என்ன அப்படின்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. கவர்மெண்ட் சட்டம் ஏற்றும் போது சில இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தும் கருவி மாதிரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இதை வச்சிருக்காரு டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா? இதை பத்தி பேசக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 4ல பாத்தீங்கன்னா இதை பேசியிருப்பாங்க. இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா 36ல இருந்து 51 வரைக்கும் அம்பேத்கர் அவர்கள் இதை நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சிருக்காரு. புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சொல்லியிருக்க விஷயங்கள் அந்த காலகட்டத்துக்கு ஒத்திசையாததா இருக்கலாம். அதாவது அந்த காலகட்டத்துக்கு இது ரொம்பவே அபரிவிதமா ஃபீல் பண்ணிருக்கலாம். பட் ஆனா ஃபியூச்சர்ல இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு நாடு நடைமுறைப்படுத்தினுச்சு இல்ல செயல்படுத்தினுச்சு அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல ஜனநாயக நாடா, உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு நாடா இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு டாக்டர் B.R. அம்பேத்கர். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் விமர்சகர் கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதி 4 எடுத்து படிச்சுட்டு கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட மனசாட்சி மாதிரி இருக்கு, சோ கன்சைன்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு கிரான்வில் ஆஸ்டின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை பத்தி பேசியிருப்பாங்க. பார்ட் 4 பாத்தீங்கன்னா இந்த DPSP, ஓகேங்களா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை பத்தி பேசியிருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது ரெண்டும் தான் அரசியலமைப்போட தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இந்த பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 பாத்தீங்கன்னா கம்பைண்டா இது அரசியலமைப்பின் தத்துவம் மற்றும் அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிற கான்செப்ட் பாத்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டிடமிருந்து நம்ம பாத்தீங்கன்னா பாரோ பண்ணிருப்போம். இதை நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் 36 எடுத்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 36ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசுனா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 36ல அரச பத்தி டிஃபைன் பண்ணிருப்பாங்க, அரசு பற்றி கூறியிருப்பாங்க. அரசுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில ஒரு 3 வகையான அரசு பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? சோ இந்தியாவில ஒரு 3 வகையான கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இருக்கு. என்னென்ன கவர்மெண்ட்லாம் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற பேரவையில சட்டம் ஏற்றுவாங்க. பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் இது எதுலலாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனிசிபாலிட்டி, ஓகேங்களா, இது எல்லாமே இதுக்குள்ள வரும். அது பிற அரசு சார்ந்த நிறுவனங்களான LIC, GIC, ONGC பத்தி பேசியிருப்பாங்க. சிம்பிளா அரசுனா யாரு அப்படின்னு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகல் 37ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த DPSP உடைய நேச்சர் என்ன, DPSP உடைய தன்மை, ஓகேங்களா, தன்மை என்ன, அதுக்கப்புறம் இந்த DPSP அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளோட சிக்னிபிகன்ஸ், முக்கியத்துவம் என்ன, ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த DPSP உடைய அப்ளிகேஷன் இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு வார்த்தை நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த DPSP உடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் என்ஃபோர்சபிள் பை லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த முடியாது. இதே பார்ட் 3ல ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கவர்மெண்ட் தர மறுத்துச்சு அப்படின்னா, கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அது என்போர்சபிள் ஆகும். அதை வச்சுக்கிட்டு நம்ம கோர்ட்ல போயிட்டு கேஸ் போடலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம நீதிமன்றத்தில் நிலைநிறுத்த முடியாது, நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 37 என்ன சொல்லுது? இதனுடைய DPSP உடைய தன்மை என்ன தன்மை? இது நாட் என்ஃபோர்சபிள் பை லா. ஆர்டிகல் 38 எடுத்து படிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அரசு சமூக ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சமூக ஒழுங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை பாத்தீங்கன்னா சரி செய்யணும். அரசு சமூக ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும்
வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மினிமைஸ் இன்இக்வாலிட்டி அதை தான் செய்யணும். ஓகேங்களா? சோ இங்க என்னென்னலாம் ஏற்றத்தாழ்வு இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும். இததான் ஆர்டிகல் 38 வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. சரி, அரசு இந்த சமூக ஒழுங்கை கடைபிடிக்கணும், இன்இக்வாலிட்டிஸ சமத்துவமின்மை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா அதற்காக தான் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்க. இந்த திட்டக்குழு வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திட்டக்குழு எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1950 மார்ச் 15 உருவாக்கி இருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2015 வந்து நிதி ஆயோக் உருவாக்குனாங்க. சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு சமூக ஒழுங்கை கடைபிடிக்கணும், அதாவது இன்இக்வாலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அது இல்லாம போடுற சட்டம் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய நல்லதுக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம இந்த டிபிஎஸ்பி நேச்சரே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி இருக்கணும் எது பண்ணாலும். அடுத்த ஆர்டிகல் 39 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அரசு சில கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும், அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில பிரின்சிபலை வந்து கடைபிடிக்கணுங்கிறாங்க. அது என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி கிட்டத்தட்ட 6 ஆர்டிகல்ல 6 கொள்கைகளா சொல்லியிருப்பாங்க. அரசு சில கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 39 கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஆர்டிகல்ல 39A ஆரம்பிச்சு 39F வரைக்கும் பேசியிருப்பாங்க. இந்த 39A என்ன, F என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத பாருங்க. அரசு சில கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு 6 பிரின்சிபலை கடைபிடிக்கணுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பொது சொத்துக்கள் வந்து அனைவருக்கும் போய் சேரணும். அதற்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நேஷனலைசேஷன் பண்ணுவாங்க. எதையுமே தனியார் மையம் வச்சிருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி அதற்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைசேஷன் பண்ணாங்க. அதாவது பிரைவேட்டா இருந்ததை கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்து நாட்டுடைமை ஆக்குனாங்க. எல்ஐசி பொறுத்த வரைக்கும் 1956 இது நேஷனலைசேஷன் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஐசி, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது 1971 இத வந்து பொது காப்பீட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத 1971 இந்தியாவோட நேஷனலைசேஷன் பண்ணாங்க, தேசியமயம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் 1969 வந்து கிட்டத்தட்ட 14 வங்கிகளையும், அடுத்து 1980 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வங்கிகளையும் நேஷனலைசேஷன் பண்ணாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து செஞ்சிருப்பாங்க. 1969 14 வங்கிகளையும், 1980 6 வங்கிகளையும், கிட்டத்தட்ட 20 வங்கிகளை வந்து நேஷனலைசேஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன செஞ்சாங்க? 39 என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த கோர் கான்செப்ட் என்னன்னா, அரசு வந்து பாத்தீங்கன்னா சில கொள்கைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அரசு சில கொள்கைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னா இந்த 6 முக்கியமான கொள்கைகள்ல மிக முக்கியமா அவங்க செஞ்சது என்னன்னா, எல்லாமே பொது சொத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். அப்ப இருக்கக்கூடிய எதுவுமே பிரைவேட்டா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நாங்க நாட்டுடைமை ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்ஐசி 1956 ஜிஐசி 1971 பல்வேறு வங்கிகளை 1969 ஒரு 14 பேங்க்கும் 1980 ஒரு 6 பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தேசியமயம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் பர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தது எப்பன்னா 1971 கொண்டு வந்திருப்பாங்க. ஜிஐசி நாட்டுடைமை ஆக்குனாங்கல்ல, அதே வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் பர்ஸ் அப்படின்னா மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம். இந்த சுதேச மன்னர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து மானியம் வழங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நீக்கினாங்க 1971 மன்னர் மானிய ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில். சோ 39 பொறுத்த வரைக்கும் அரசு சில கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆர்டிகல் 40 என்ன, சாரி 39A என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறேன் நானு. 39A எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அனைவருக்கும் சம நீதி கிடைக்கணும், அதே மாதிரியே தேவைப்படுறவங்களுக்கு இலவசமா சட்ட உதவி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 39A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக முக்கியமா அனைவருக்கும் சம நீதி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும், ஈக்குவல் ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இலவச சட்ட உதவி வந்து பாத்தீங்கன்னா அளிக்கணும். இலவச சட்ட உதவி அப்படின்னா சட்டம் வந்து தெரியாதவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது இல்லையா, அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ லீகல் எய்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் 39A. சரி, இந்த 39Aக்காக என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 39A எல்லாருக்கும் இலவசமா சட்ட உதவி அளிக்கணும், அனைவருக்கும் சம நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லீகல் சர்வீஸ் ஆக்ட வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது சட்டப்பணி ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சட்டப்பணி ஆணைய சட்டம் அப்படின்னா 1987 வந்து இதை கொண்டு வந்தாங்க. சட்டப்பணி ஆணைய சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலவச சட்ட உதவி அளிக்கிறது தான் உங்களுடைய வேலை. சோ இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதன் அடிப்படையில 39A இந்த ஆர்டிகல் அடிப்படையில தான் நால்சாவை கொண்டு வந்தாங்க. நால்சானா என்னன்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இதை தமிழ்ல தேசிய சட்டப்பணி ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லனா தேசிய சட்டப்பணி ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நால்சா வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருப்பாரு. அதுக்கப்புறம் இது தேசிய அளவுல, அதுக்கப்புறம் மாநில அளவுல SLSA அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து தலைவரா ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு தேசிய மாவட்ட சட்டப்பணி ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மாவட்ட சட்டப்பணி ஆணையம். இதுல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா தலைவரா இருப்பாரு. அதுக்கப்புறம் தாலுக் லெவல்ல இருக்கிறது TLSA, அதாவது தாலுக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தாலுக் சட்டப்பணி ஆணையம். இதுல வந்து யாரு தலைவரா இருப்பாருன்னு கேட்டா சார்பு நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. சோ இதெல்லாம் போட்டு எதுக்காக வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இலவச சட்ட உதவி அளிக்கிறதுக்காக தான் இந்த நால்சா, SLSA, TLSA இது எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. இவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இலவச சட்ட உதவி வந்து பாத்தீங்கன்னா அளிக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 39A வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டு வரணும், அனைவருக்கும் சமநீதி கிடைக்கணும், இலவச சட்ட உதவி அளிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இது ரீசெண்டா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஒரு கேட்ட கொஸ்டின் ஏரியா இது. அடுத்து 39Fல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரனை பத்தி பேசியிருப்பாங்க. ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், அதாவது குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சுகாதார அளவுல மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரனுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்காங்க. ஹெல்த் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னா குழந்தைகளுடைய சுகாதார மேம்பாட்டுக்காக அரசு சில நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்றது 39Fல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 40, இது ஆர்டிகல் 40 பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது தமிழ்ல கிராம பஞ்சாயத்து அமைத்தலை பற்றி ஆர்டிகல் 40ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதுலயே உங்களுக்கு தெரியும், இந்த கிராம பஞ்சாயத்து அமைக்கிறத பத்தி இத ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கொடுக்கணும் அப்படின்னு காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாரு. பட் அம்பேத்கர் அதை மறுத்து DPSPல தான் வச்சிருப்பாரு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சோ இப்போதைக்கு அது வேணாம் நமக்கு. ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 41 பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி மற்றும் வேலைக்கான உரிமை. அதாவது எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கொடுக்கணும், இல்லனா வேலை கொடுக்கணும். கல்வி அல்லது வேலை கொடுக்கணும், வேலைக்கான உரிமை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். இல்ல அப்படின்னா ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகையாச்சும் கொடுக்கணும்னு சொல்றது ஆர்டிகல் 41ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே 41ல தான் ஊனமுற்றோருக்கு உதவித்தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல ஸ்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு, ஒடிசா இதெல்லாம் சொல்லுவோம். இவங்கெல்லாம் இதுல இருக்கக்கூடிய விஷயத்த தான் செய்வாங்க. அதுதான் ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஸ்டேட்டா வந்து மாறுறதுக்கு காரணமே ஊனமுற்றோர் உதவித்தொகை. இப்ப இந்த ஊனமுற்றோர் உதவித்தொகை கொடுக்கறதுக்கு காரணமே இந்த ஆர்டிகல் 41 தான். சோ இதுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி மற்றும் வேலைக்கான உரிமை வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் உதவித்தொகை அளிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. முதியோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஓய்வூதியம் வழங்குறாங்க இல்லையா, அதெல்லாம் ஆர்டிகல் 41 இருந்தனாலதான் முதியோருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் வழங்குறது, நோயாளிகளுக்கான உதவித்தொகை வழங்குறது, ஊனமுற்றோர் உதவித்தொகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமே இந்த ஆர்டிகல் 41 தான். அடுத்த ஆர்டிகல் 42. இந்த ஆர்டிகல் 42 பொறுத்த வரைக்கும் மகப்பேறு நலன் அதை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட் வந்து வந்தது. அது காரணமே இந்த ஆர்டிகல் 42 தான். மகப்பேறு நலன், கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நலன் சார்ந்த நடவடிக்கையில இருந்து ஈடுபடணும் அப்படின்னு சொன்னது ஆர்டிகல் 42. மகப்பேறு நலன் வந்து பாதுகாக்கணும், அது இல்லாம எல்லாருக்கும் குட் ஒர்க்கிங் கண்டிஷன், நல்ல பணிச்சூழலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆர்டிகல் 42 தான்.
நல்ல பணிச்சூழல் உருவாக்க வேண்டும். நல்ல பணிச்சூழல் உருவாக்க வேண்டும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அவங்க ஒரு வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போதுமான சேலரி கொடுத்தாதான் அவங்களால அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியும். அதுதான் நல்ல பணிச்சூழல். ஓகேங்களா? சோ மகப்பேறு நலன் இதற்காக ஏதாச்சும் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயம் செஞ்சிருப்பாங்க. அதை ஒன் பை ஒன்னா நான் வந்து சொல்றேன். மகப்பேறு நலன் பாதுகாப்பு சட்டம் வந்து 1961 வந்து பாத்தீங்கன்னா வந்தது. சோ நிறைய வந்திருக்கும். இந்த ஆர்டிகல் 42 மனசுல வச்சுக்கிட்டு தான் நிறைய சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உடனே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 42 நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த 42, அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய 43, 43A இது எல்லாத்தையுமே வந்து நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டு பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் இழப்பீடு சட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவிலே இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகப்பேறு நலனுக்காகவும் நல்ல பணிச்சூழல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இருக்கு. அதனால இதை நான் மென்ஷன் பண்றேன். சோ தொழிலாளர் இழப்பீடு சட்டம் இது எப்ப வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர்களுக்கு வந்து இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் இழப்பீடு சட்டம் 1923 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் சங்கம் அமைக்க ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர் சங்கம் அமைக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா அமைக்க சட்டம் இது எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1926லயே போட்டிருப்பாங்க. 1926ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊதியம் வழங்கல் சட்டம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஊதியம் வழங்கல் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இந்த ஊதிய வழங்கல் சட்டம் போட்டது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1936ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், குறைந்தபட்ச கூலி சட்டம். ஒரு நபர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது குறைந்தபட்ச கூலி சட்டம். ஏன்னா ஆண்களுக்கு ஒரு சம்பளம், பெண்களுக்கு ஒரு சம்பளம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிமை மாதிரி வச்சு வேலை வாங்கிட்டு அவங்க நினைக்கிறத சம்பளமா கொடுப்பாங்க. அப்போ ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் இவ்வளவு கூலியா கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் குறைந்தபட்ச கூலி சட்டம். இது 1948ல வந்தது. ஊதிய வழங்கல் சட்டம் வந்து 1936. இதை வந்து எழுதாம விட்டுருக்கேன். குறைந்தபட்ச கூலி சட்டம் 1948ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே குறைந்தபட்ச கூலி சட்டம் வந்தது இல்லையா, அதே வருடம் தொழிற்சாலை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. தொழிற்சாலை சட்டம் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1948ல தொழிற்சாலை சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் சட்டம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுங்க, தொழிற்சாலை சட்டம். அப்புறம் இது சம்பந்தமா பார்க்கும்போது தொழில் தகராறு சட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அது எப்படா கரெக்டா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல அது வந்து தொழில் தகராறு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் தகராறு சட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1947 கொண்டு வந்திருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? லேபர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி வருவது தொழில் தகராறு சட்டம் 1947 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ சுரங்க சட்டம் மைனிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. மைனிங் ஆக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரங்க சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1952ல சுரங்க சட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா மகப்பேறு நலன் சட்டம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. மகப்பேறு நலன் பாதுகாப்பு சட்டம் இல்லைன்னா மகப்பேறு நலன் சட்டம் 1961ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. 1961ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தது மகப்பேறு உதவி சட்டம் இல்லைன்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போனஸ் ஆக்ட். ஓகேங்களா? போனஸ் ஆக்ட் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போனஸ் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1965ல வந்து பாத்தீங்கன்னா போனஸ் ஆக்ட் அப்படிங்கறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் அப்படிங்கறது வந்து ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதாவது பாண்டட் லேபர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம். ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டட் லேபர் ஆக்ட் அப்படிங்கறது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1973ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் அதே சேம் டைம் வந்து இந்த கொத்தடிமை ஒழிப்பு சட்டம். கொத்தடிமை இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1976 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதே 1976 தான் வந்து பாத்தீங்கன்னா அதே 1976 ஈக்குவல் பே ஆக்ட் சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது வந்து 1976 ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1976 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் தடை சட்டம், குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1986 வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பல்வேறு சட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா மூலியமா நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாங்க. சோ இதை ஒரு டைம் பாத்துருங்க. இந்த ஆர்டிகல் 42, 43 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும், நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆர்டிகல் 42 மகப்பேறு நலன், அதை வந்து பாதுகாக்கணும், நல்ல பணிச்சூழலை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வேலை செய்யறவங்களுக்கு போதுமான சரியான முறைப்படி அவங்களுக்கு சேர வேண்டியது போகணுங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளவு சட்டங்களை கொண்டு வந்தாங்க. தொழிலாளர் இழப்பீடு சட்டம் 1923, தொழிலாளர் சங்கம் அமைக்க சட்டம் 1926, ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சட்டம் போட்டாங்க. ப்ராப்பரா ஊதியம் வழங்கணும், சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்காக 1936 ஒரு சட்டம் போட்டாங்க. குறைந்தபட்ச கூலி சட்டம் வச்சாங்க 1948. தொழில் தகராறு சட்டம் 1947. அதுக்கப்புறம் குறைந்தபட்ச கூலி சட்டம் 1948, தொழிற்சாலை சட்டமும் 1948 தான். சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நலன் பாதுகாப்பு சட்டம் 1961, போனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் போட்டாங்க 1965. அதுக்கப்புறம் ஒப்பந்த தொழிலாளர் சட்டம், பாண்டட் லேபர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் 1973, கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976, சம ஊதிய சட்டம் 1976, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986 இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 42 பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அடுத்து ஆர்டிகல் 43. இந்த ஆர்டிகல் 43 பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மிக முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. குடிசை தொழில் மேம்பாடு, குடிசை தொழில் மேம்பாடை பத்தி பேசியிருப்பாங்க. குடிசை தொழில் மேம்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணணும், அது இல்லாம எல்லாருக்கும் வாழ்வூதியம் பெற உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 43 தான். வாழ்வூதியம் பெற உரிமை, வாழ்வூதியம் பெற உரிமை, எல்லாருக்கும் வாழ்றதுக்கு தேவையான ஊதியம் பெறறதுக்கு உரிமையை வந்து கொடுக்கணும்னு சொல்றது 43. இதுல எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் குடிசை தொழில் மேம்பாடு. குடிசை தொழில் மேம்பாடை பத்தி எங்க ஆர்டிகல்ல பேசியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 43 சொல்லியிருக்காங்க. இப்ப ஆர்டிகல் 43A இருக்குல்ல, இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நிர்வாகம் இருக்குன்னா அதுல தொழிலாளரும் பங்கெடுக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. நிர்வாகத்துல தொழிலாளர் பங்கெடுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 43A. நிர்வாகத்தில் தொழிலாளர் பங்கெடுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 43A. அதுக்கப்புறம் 43B என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடை பத்தி பேசியிருப்பாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டியுடைய டெவலப்மெண்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க 43B. கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. 43B. இப்போ 43Bனா கூட்டுறவு சங்கம் அப்படின்னு ஞாபகம் வரணும். 44 வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. பொது சிவில் சட்டம் அப்படின்னா இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அது எந்த மதமா இருந்தாலும் ஒரே தண்டனை தான். ஒரு கொலை பண்ணவங்களுக்கு எந்த மதமா இருந்தாலும் ஒரே தண்டனை தான். ஆனா மேரேஜ் டைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிந்துல ஒரு மாதிரியா பண்றாங்க, முஸ்லீம்ல ஒரு மாதிரி பண்றாங்க, கிறிஸ்டியன்ல ஒரு மாதிரி பண்றாங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். எப்படி வந்து ஒரு கொலை செஞ்சவங்களுக்கு ஒரே தண்டனை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மேரேஜ் டைவர்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றதுதான் பொது சிவில் சட்டம். இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா உத்தரகாண்ட். நடைமுறைப்படுத்திய மாநிலம் உத்தரகாண்ட். 45 பொறுத்த வரைக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் கொடுக்கணுங்கிறாங்க. அதாவது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா முன் குழந்தை பருவ பராமரிப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது பிறந்த குழந்தையில இருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து முன் பருவ பராமரிப்பு கொடுக்கணும், அங்கன்வாடியில சேர்த்து அதுக்கு தேவையான முன் ஆரம்ப கல்வி கொடுத்து இந்த மாதிரிலாம் செய்யணுங்கிறது தான் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைய வந்து முன்பருவ பராமரிப்பு செய்யணுங்கிறது ஆர்டிகல் 45. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 46 என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொமோட் SC ST எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோட் SC ST
அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன், அதாவது ஓபிசி, எம்பிசி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க 46ல அதர் வீக்கர் செக்ஷன். ஓகேங்களா. 47 பொறுத்த வரைக்கும் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ரைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும். அது இல்லாம ட்ரக் தடை, போதைப் பொருளுக்கு தடை அப்படின்னு சொல்றது 47. 48 வந்து பாத்தீங்கன்னா சோ பசுவதைக்கு தடை, பசு வதை அதை வந்து தடை, போதைப் பொருளுக்கு தடை 47, பசுவதைக்கு தடை 48. அது இல்லாம விவசாயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறதும் 48ல தான் சொல்லியிருக்காங்க. விவசாயத்தை அக்ரிகல்ச்சரை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணணுங்கிறதும் 48ல தான் சொல்லியிருக்காங்க. 48A இருக்குல்ல, அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய வாட்டி கேட்ட கொஸ்டின் இது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். ஓகேங்களா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, என்விரான்மெண்டல ப்ரொடெக்ட் பண்ணணும். அது இல்லாம வன விலங்கு, காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 48A வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 49 வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 49ல மோனமெண்ட்ஸ், வரலாற்று மிக முக்கிய வரலாற்று நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்றது 49. ஆர்டிகல் 50 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 50 வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்துறையில இருந்து எக்ஸிகியூட்டிவ்னா நிர்வாகம், ஜுடிஷியல்னா நீதித்துறை, நீதித்துறையில இருந்து நிர்வாகத்துறையை பிரிக்கணும்னு சொல்றது ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 51 வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பீஸ், சர்வதேச அமைதியை வந்து பாத்தீங்கன்னா நிலைநாட்டணும் அப்படிங்கறத வந்து ஆர்டிகல் 51ல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 51ல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இப்போ இது 1 by 1 லைட்டா வந்து நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்டிகல் 43 அது வரைக்கும் நான் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. 43 அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடிசை தொழில மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குடிசை தொழில மேம்படுத்தணும்னு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதுக்காக தான், குடிசை தொழில மேம்படுத்துறதுக்காக தான் இந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் வந்து அமைச்சாங்க. காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சாங்க. கயிறு வாரியம் அமைச்சாங்க, பட்டு வாரியம் வந்து அமைச்சாங்க. இதெல்லாம் குடிசை தொழில் மேம்படுத்துறதுக்காக தான் செஞ்சாங்க. இப்ப 43B வந்து பாத்தீங்கன்னா 43B வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடு அப்படின்னு சொன்னீங்க. கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாடுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் 97வது சட்ட திருத்தம் 2011ல 97வது சட்ட திருத்தம் 2011ல இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா. கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா வழங்கினாது. எந்த சட்ட திருத்தம்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். இது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வழங்கினது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கினது 97வது சட்ட திருத்தம் 2011. இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சதுல 2வது முறையா அந்த வருஷம் தான் 97வது சட்ட திருத்தம் நடந்தது. அப்பதான் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து பாத்தீங்கன்னா வழங்கினாங்க. ஓகேங்களா. 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை யாராத்தையும் நடைமுறைப்படுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா, உத்தரகாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்தியாவில இதை நடைமுறைப்படுத்தினுச்சு. 45 பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு முன்பருவ பராமரிப்பு பண்ணணும்னு சொன்னீங்களே, இதுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002ல இது என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்களுக்கு 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட பராமரிப்பு, அது இல்லாம ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கறத வந்து 1975ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்பையிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. 86வது சட்டத்திட்டம் 2002ல வந்து இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்காக மேலும் சில சேஞ்சஸ் வந்து பண்ணிருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 46 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோமோட் SC ST அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன், இதுக்காக ஏதாச்சும் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா பண்ணிருக்காங்க. சோ ப்ரோமோட் SC ST இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் வந்து 1955ல வந்து கொண்டு வந்தாங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955ல வந்து கொண்டு வந்தாங்க. இந்த தீண்டாமை ஒழிப்பு சட்டம் தான் 1976ல குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு மாறினுச்சு. அதுக்கப்புறம் 1989ல என்ன பேர்ல இப்போதைக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து 1989ல வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா.
சோ அதுக்கப்புறம் என்ன, இதை கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேன் நானு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஆர்டிகல் 46 வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷனுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ரைட்டா இல்லையா? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட், தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தது 1955 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த குடியுரிமை சட்டம் வந்ததுல அந்த வருஷம் தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் தான் இப்படி பேரு மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு மாறுனுச்சு. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுனுச்சு. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு எப்ப மாறுனுச்சு? 1976. இப்போதைக்கு இந்த சட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டி வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதுல வந்து யாரோ சாதி பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அவமானப்படுத்தினாங்க, இல்ல அதை பத்தி வச்சு பேசினாங்க அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில அவங்க கைது செய்யப்படுவாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய சட்டம் 1989 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆணையங்கள் அமைச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஃபார் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எல்லாருக்கும் அமைச்சிருக்கிறாங்க. சோ ஃபார் எஸ்சி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஃபார் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப அமைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1990 அமைச்சாங்க. 1990 வந்து அமைச்சாங்க. இதை பத்தி பேசக்கூடிய சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதை பத்தி பேசக்கூடிய சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா 65வது சட்ட திருத்தம். 65வது சட்ட திருத்தம் ஓகேங்களா, 1990 வந்து பண்ணாங்க. இந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஃபார் எஸ்சி இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு கேட்பாங்க, 338. அதுக்கப்புறம் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஃபார் எஸ்டி இது எப்ப அமைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1990லயும் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2003 வந்து பாத்தீங்கன்னா அமைச்சாங்க. எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபுக்கு. இத பத்தி பேசக்கூடிய சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா 89வது சட்ட திருத்தம். 89வது சட்ட திருத்தம் எந்த ஆர்டிகல் வந்து சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 338A வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா? இது இப்படி பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா நான் இப்ப எழுதுறேன். இப்போ வந்து ஃபார் எஸ்சிக்கு வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து அமைச்சாங்க. இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா 338. எஸ்டிக்கு வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் அமைச்சாங்க. இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா 338A. இப்ப எஸ்சிக்கு ஆணையம் அமைச்சாங்கல்ல, அது எப்போ அமைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1990 அமைச்சாங்க. 1990 அமைச்சாங்க. எஸ்டிக்கு எப்ப அமைச்சான்னு கேட்டா 1993 அமைச்சாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்சிக்கு அமைக்கப்பட்ட ஆணையம் அது வந்து அமைச்சாங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்ட ஆணையம், அது எந்த சட்ட திருத்தம்னு கேட்டா 65வது சட்ட திருத்தம். 65வது சட்ட திருத்தம். எஸ்டிக்கு அமைச்சாங்கல்ல, அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 89வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் ஃபார் ஓபிசி. ஓகேங்களா? ஓபிசிக்கு எப்ப அமைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே 1993 தான் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஃபார் ஓபிசிக்கு அமைச்சாங்க. இதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா 338B. 338B. ஓகேங்களா? இது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 102வது சட்ட திருத்தம். 102வது சட்ட திருத்தம் 2017. ஓகேங்களா? இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. இது வந்து சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆணையம் அமைச்சது 1993 அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி, சிறுபான்மையினருக்காக ஒரு ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா? இது வந்து எப்போ அமைச்சாங்கன்னு கேட்டா 1993 அமைச்சாங்க. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், ஓகேங்களா, பெண்களுக்கு ஒரு ஆணையம் அமைச்சாங்க. இது எப்போ அமைச்சாங்கன்னு கேட்டா 1992 அமைச்சிருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் சில்ட்ரன், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு ரைட்ஸ், இது எப்போ அமைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 2007 வந்து அமைச்சாங்க. இது வந்து முக்கியமானது, தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா?
சோ இது கரெக்டா வச்சீங்க. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இருக்கு, அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 338, எஸ்டிக்கு 338A, ஓபிசிக்கு 338B. அடுத்து எஸ்சிக்கு வந்து எப்ப அமைச்சாங்கன்னு கேட்டா 1990 அமைச்சாங்க, எஸ்டிக்கு 1993 அமைச்சாங்க, ஓபிசிக்கு 1993. இது எந்த சட்ட திருத்தம்னு கேட்டா 102வது சட்ட திருத்தம் 2017. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் 1992, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கு 1993, நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2007 வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 47 வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன்லைனர் பாத்துருங்க. 47 வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கு தடை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தணும், அது இல்லாம போதைப் பொருளுக்கு தடை அப்படிங்கிறது தான் 47. இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ரைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குல்ல, அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ 3 விஷயத்துல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது நியூட்ரிஷன், ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்க ஊட்டச்சத்தை வந்து அதிகப்படுத்தணும், ஹெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா பக்காவா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு வந்து நிறைய நடவடிக்கைகள். அதுக்கப்புறம் மக்களுடைய வெல்ஃபேருக்காக வந்து பாத்தீங்கன்னா அரசு நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்சி, ஹெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணுங்கிறதுக்காக நிறைய பிஹெச்சி வந்து அமைச்சாங்க. எராடிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், அதாவது இந்த டிபியை ஒழிக்கிறதுக்கு, எய்ட்ஸை ஒழிக்கிறதுக்கு, லெப்ரசி தொழுநோயை ஒழிக்கிறதுக்கு, மலேரியா ஒழிக்கிறதுக்குலாம் நிறைய வந்து எராடிகேஷன் ஒழிப்பு திட்டங்களை வந்து போட்டு செயல்படுத்தினாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சோ இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 47 நான் எலாபரேட்டா எழுதுறேன். ஆர்டிகல் 47க்காக என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அரசு வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக நியூட்ரிஷன்ல நிறைய முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்தாங்க, ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த், சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர், மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக நிறைய விஷயங்களை எடுத்தாங்க. இப்போ ஹெல்த்துக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பிஹெச்சி, அதுக்கப்புறம் எராடிகேஷன் ப்ரோக்ராம்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சமுதாய மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுதாய மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 1953 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மலைப்பகுதியில வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இந்த மலைப்பகுதி மக்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மலைப்பகுதி வாழக்கூடிய மக்களை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத 1960 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம். இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னா ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம். இதை எப்ப கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 1978 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ஜி நரேகாவை சொல்லலாம். எம்ஜி நரேகா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவோம். எம்ஜி NREGA, இந்த 100 நாள் வேலை இருக்குல்ல, அதுதான். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அசூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், 100 நாள் வேலை வந்து கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2006 வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஆர்டிகல் 47 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா. அடுத்த ஆர்டிகல் 48 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயத்தை மேம்படுத்தணும். ஆர்டிகல் 48 என்ன பார்த்தோம்? விவசாயத்தை வந்து மேம்படுத்தணும், பசுவதைக்கு வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பசுவதை தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் கிரீன் ரெவல்யூஷன், விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பசுமை புரட்சி இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. காட்டுல வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காடே வந்து ஆபத்துல இருந்தது, அதனால காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, அடுத்து ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 வந்து கொண்டு
வந்திருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 49 என்னன்னா வரலாற்று சிறப்பு மிக்க நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்சார் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அம்சார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட் சைட் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்று நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும், ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட் சைட் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் அப்படின்னா இந்த வரலாற்று நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்சார் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அம்சார் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டா 1958 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 50 பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிஆர்பிசி குற்றவியல் தடவை சட்டம் 1973 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சர்வதேச அளவுல அமைதியை பாதுகாக்கணுங்கிறது தான் ஆர்டிகல் 51. இதுக்காக வகுக்கப்பட்டதுதான் பஞ்சசீல கொள்கை. பஞ்சசீல கொள்கையை பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வகுத்தது பஞ்சசீல கொள்கை. 1955 வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்தோனேஷியால பாண்டுங் மாநாடுல வந்து இது எடுக்கப்பட்ட கொள்கை, இது பஞ்சசீல கொள்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அணிசேரா இயக்கம் 1961 அணிசேரா இயக்கம் 1961 வந்து பாத்தீங்கன்னா எந்த அணிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இருக்காது பொதுவா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை வந்து செயல்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சிகளா சொல்லப்படுது. ஓகேங்களா? இதை தாண்டி வேற ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா இந்தியாவில் நடத்தப்பட்ட பல்வேறு வழக்குகளை நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பியூட்ஸ், அதுலதான் நம்ம வந்து அதை பார்க்கணும். எப்படி வந்து அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரச்சனையாவே இருந்தது அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். சோ இதுல டிபிஎஸ்பி சார்பா இதை மட்டும் நம்ம தெளிவா இருந்தாலே போதும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.